ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து குடிமக்களும் குடியுரிமையும். இந்த லெசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அறிமுகத்தில் ஒரு நாட்டோட அரசாங்கத்தை பற்றியும் மக்களோட உரிமைகள் கடமைகள் பற்றியும் படிக்கும் இயல் தான் குடிமை இயல். குடிமகன் அப்படின்ற சொல் வந்து சிவிஸ் அப்படின்ற லத்தீன் வார்த்தையிலேருந்து தான் பெறப்பட்டது. இதோட பொருள் வந்து பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளில் குடியிருப்பாளர் என்பதாகும். அதாவது ஒரு நாட்டோட அரசாங்கத்தை பற்றியும் மக்களோட உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றியும் படிக்கும் இயல் வந்து குடிமை இயல். குடிமகன் அதாவது சிட்டிசன் அப்படின்ற சொல் வந்து சிவிஸ் அப்படின்ற லத்தீன் வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது. இதோட பொருள் வந்து பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளில் குடியிருப்பாளர் என்பதாகும். நகர நாடுகள் அமைப்புகள் மறைந்ததுக்கு அப்புறமா இந்த சொல் வந்து நாடுகளோட உறுப்பினர் என்ற பொருளை பயன்படுத்தப்பட்டது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நகர நாடுகள் அமைப்புகள் அப்படின்றது மறைஞ்சதுக்கு அப்புறமா இந்த சொல் வந்து எப்படி பயன்படுத்தப்பட்டதுன்னா, நாடுகளோட உறுப்பினர் அப்படின்ற மீனிங்கில் பயன்படுத்தப்பட்டது. ஒரு நாட்டோட குடிமக்கள் வந்து எல்லா விதமான குடியியல் அரசியல் உரிமைகளை அனுபவிக்க தகுதி உடையவர்கள் ஆகுப்பர். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு நாட்டோட குடிமக்கள் அனைத்து விதமான குடியியல் அரசியல் உரிமைகளை அனுபவிக்க தகுதி உடையவர்கள் ஆவாங்க. அதுக்கடுத்து வந்து குடிமகனும் குடியுரிமையும். ஒரு அரசால் வழங்கப்பட்ட சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிப்பவரும், அதே வேளையில் நாட்டோட சட்டங்களை மதித்து நடப்பவரும் அவருக்கான கடமையை நிறைவேற்றுபவரும் தான் அந்த நாட்டோட குடிமகன். ஒரு அரசால் வழங்கப்பட்ட சட்ட உரிமை சலுகை எல்லாத்தையும் அனுபவிப்பவரும் அதே வேளையில் நாட்டோட சட்டங்களை மதித்து நடப்பவரும் தான் அவருக்கான கடமைகளை நிறைவேற்றுபவருமே அந்த நாட்டோட குடிமகன் ஆவார். குடியுரிமை அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு குடிமகன் அவர் விரும்பும் காலம் வரையில் அந்த நாட்டில் சட்டப்படியாக வசிக்கும் உரிமையை வழங்குதல் தான் குடியுரிமை எனப்படும். ஒரு குடிமகன் அப்படின்றது அவர் விரும்பும் காலம் வரையில் அந்த நாட்டில் சட்டப்படியாக வசிக்கும் உரிமையை வழங்குதல் தான் குடியுரிமை. குடியுரிமையோட வகைகள் 2 வகைப்படும்: இயற்கை குடியுரிமை, இயல்பு குடியுரிமை. இயற்கை குடியுரிமை அப்படின்றது என்னென்னா வந்து பிறப்பால் இயற்கையாக பெறக்கூடிய குடியுரிமை. இயல்பு குடியுரிமைனா இயல்பாக விண்ணப்பித்து பெறும் குடியுரிமை. குடியுரிமையோட வகைகள் 2 வகைப்படும்: இயற்கை குடியுரிமை, இயல்பு குடியுரிமை. இயற்கை குடியுரிமைனா நம்ம பிறப்பால் இயற்கையாக பெறக்கூடிய குடியுரிமை. இயல்பு குடியுரிமைனா இயல்பாக விண்ணப்பித்து பெறும் குடியுரிமை. அதுக்கடுத்து வந்து இந்திய குடியுரிமை சட்டம். இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமையை பெறுதலையும் நீக்குதலையும் பற்றிய விதிகளை இந்த சட்டம் கூறுகிறது. இந்திய குடியுரிமை சட்டம் 1955 வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமையை பெறுதலையும் நீக்குதலையும் பற்றிய விதிகளை இந்த சட்டம் கூறுகிறது. குடியுரிமை பெறுதல் 1955 இந்திய குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுறதுக்கான 5 வழிமுறைகளை பரிந்துரைக்கிறது. அது என்னன்னு வகைப்படுத்தப்படுகின்றன. ஃபஸ்ட்டு வந்து பிறப்பால் குடியுரிமை. இந்த குடியுரிமை வந்து பிறப்பிடத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. நம்ம எங்கே பிறந்திருக்கோமோ அதால் தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது 1950 ஜனவரி டு 1987 ஜூலை வரைக்கும் இந்தியாவில் பிறந்த குழந்தைகளோட பெற்றோர் எந்த நாட்டவராக இருந்தாலும் அவங்க பிறப்பால் குடியுரிமை பெறுகின்றனர். அதாவது 1950 ஜனவரியிலிருந்து 1987 ஜூலை வரைக்கும் இந்தியாவில் பிறந்த குழந்தைகளோட பெற்றோர் எந்த நாட்டவராக இருந்தாலும் அவங்க இந்தியாவில் பிறந்திருந்தால் குடியுரிமை வாங்குறாங்க. அதே இது வந்து 1987 87 ஜூலை 1 மற்றும் அதுக்கப்புறமா இந்தியாவில் பிறக்கும் குழந்தையோட பெற்றோர் வந்து ஒருவர் அந்த சமயத்தில் இந்தியாவோட குடிமகனாக இருந்திருக்க வேணும். 1987 ஜூலை 1 அதுக்கப்புறமா இந்தியாவில் பிறக்கும் குழந்தையோட பெற்றோரில் ஒருத்தவங்க அந்த சமயத்தில் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். 2004 டிசம்பர் 3 அன்னைக்கு அதுக்கப்புறமும் இந்தியாவில் பிறந்தவர்கள் பிறப்பால் குடியுரிமை பெறுகின்றனர். அல்லது பெற்றோரில் ஒருத்தவங்க இந்திய குடிமகனாகவும் இன்னொருத்தவங்க வந்து சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ள இடம்பெயர்ந்தவராக இல்லாதிருந்துச்சுன்னா குடியுரிமை பெறுறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, 2004 டிசம்பர் 3 அதுக்கப்புறமா இந்தியாவில் பிறந்தவர்கள் பிறப்பால் குடியுரிமை பெறுகின்றாங்க. அல்லது பெற்றோரில் ஒருத்தர் இந்திய குடிமகனாகவும் இன்னொருத்தவங்க மேரேஜ் பண்ணியிருக்க ஒருத்தவங்க வந்து இந்தியாவுக்குள்ளே சட்டவிரோதமாக நுழையாத இருந்திருந்தாங்கன்னா குடியுரிமை பெறுறாங்க. அடுத்து வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல். 1950 ஜனவரி 26 டு 1992 டிசம்பர் 10க்கு முன்னாடி வரைக்கும் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவருடைய தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெறுகின்றார். அடுத்து வந்து 1992 டிசம்பர் 10 அதுக்கப்புறம் வெளிநாட்டில் பிறந்தவர்களில் பெற்றோரில் யாருனாலும் அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் யாராவது ஒருத்தவங்க அந்த சமயத்தில் இந்திய குடிமகனாக இருந்தாங்கன்னா வம்சாவளி மூலமாக இந்திய குடியுரிமை பெறுறாங்க. அடுத்து 2004 டிசம்பர் 3 முதல் வெளிநாட்டில் பிறந்தவங்க அவங்களுடைய பிறப்பினை எத்தனை வருஷத்துக்குள்ளே 1 வருஷத்துக்குள்ளே இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யலைன்னா அவங்க இந்திய வம்சாவளி குடிமகனாக முடியாது.
அடுத்து வந்து பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல். இந்திய வம்சாவளி சார்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் அல்லது பிரிக்கப்படாத இந்தியாவுக்கு வெளிப்பகுதியில் வசிப்பவராக இருந்தாலும் பதிவு செஞ்சதுக்கு மூலமாக குடியுரிமை பெறலாம். இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் இல்லை பிரிக்கப்படாத இந்தியாவிற்கு வெளிப்பகுதியில் வசித்தவராக இருந்தாலும் பதிவு செய்கிறது மூலமாக குடியுரிமை பெறலாம். அடுத்து வந்து இந்திய குடிமகனை திருமணம் செஞ்ச ஒருவர் பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் 7 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்தவராக இருத்தல் வேண்டும். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இந்திய குடிமகனை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க, மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க பதிவின் மூலம் விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி 7 இயர்ஸ் வந்து இந்தியாவில் வசித்தவராக இருக்கணும். அடுத்து இயல்பு குடியுரிமை. இயல்பு குடியுரிமைன்றது என்னென்னா, ஒருவர் விண்ணப்பிப்பதன் மூலமாக மத்திய அரசு அவருக்கு இயல்பு குடியுரிமைக்கான சான்றிதழை வழங்குகிறது. அதாவது அவர் வந்து அதுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு நாட்டிலும் குடிமகனாக இல்லாத ஒரு இந்தியர் அவர் வசிக்கும் நாட்டின் குடிமகனாவதை தடுக்கும் பொருட்டு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறது. அடுத்து அதாவது எந்த ஒரு நாட்டிலையும் குடிமகனாக இல்லாத ஒரு இந்தியர் அவர் வசிக்கும் நாட்டோட குடிமகனாவதை தடுக்கும் பொருட்டு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுது. அடுத்து வெளிநாட்டு குடியுரிமையை ஒருவர் துறக்கும் பட்சத்தில் அவருக்கு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறது. அடுத்து வந்து ஒருத்தர் வந்து இந்தியாவில் வசிக்கும் பட்சத்தில் அல்லது இந்திய அரசு பணியில் இருக்கும் பட்சத்தில் அல்லது ஆண்டு முழுவதும் இந்தியாவில் தங்கியிருக்கும் பட்சத்தில் இயல்புரிமை மூலம் குடியுரிமை பெறுகிறார். அடுத்த நல்ல பண்புகளையும் நம்ம இந்திய அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில் குறிப்பிட்டிருக்க ஏதேனும் ஒரு மொழியில், அதாவது இப்போ 8வது அட்டவணையில் எத்தனை மொழி இருக்குன்னா 22 மொழியில் ஏதாவது ஒரு மொழியில் போதிய அறிவினையும் பெற்ற ஒருவர் இயல்பு குடியுரிமையை பெற தகுதியுடையவர் ஆவார். அடுத்து பிரதேசங்களை இணைத்தல் மூலம் பெறும் குடியுரிமை. 5வது வந்து பிரதேசங்களை இணைத்தல் மூலம் பெறும் குடியுரிமை. எந்த ஒரு வெளிநாட்டு பகுதியும் இந்தியாவோட இணையும் போது இந்திய அரசு அந்த பகுதி மக்களை இந்திய குடிமக்களாக ஏற்றுக்கொள்கிறது. அந்த குறிப்பிட்ட நாளில் இருந்து அவங்க இந்திய குடிமக்களாகின்றாங்க. எடுத்துக்காட்டு, பாண்டிச்சேரி இந்தியாவோட இணைஞ்சதுக்கப்புறமா இந்திய அரசு அந்த மக்களுக்கு வந்து 1962 இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வழங்கியது. அடுத்து வந்து இந்திய குடியுரிமை இழத்தல். இந்திய குடியுரிமை இழப்பு பற்றி 3 வழிமுறைகளை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 2வது பகுதியில் 5 to 11 வரையிலான விதிகள் நமக்கு சொல்லுது. என்னென்னதுன்னா 2வது பகுதி 5 to 11 வரையிலான விதிகள் குடியுரிமை இழப்பு பற்றிய 3 வழிமுறைகளை நமக்கு சொல்லுது. அது என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது குடியுரிமை துறத்தல். ஃபஸ்ட்டு வந்து குடியுரிமை துறத்தல். தானாக முன் வந்து குடியுரிமை துறக்கிறது. ஒருவர் வெளிநாட்டோட குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரோட இந்திய குடியுரிமை அவரால் கைவிடப்படுகிறது. அடுத்து குடியுரிமை முடிவுக்கு வருதல் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, சட்டப்படி நடைபெறுதல். ஒரு இந்திய குடிமகன் அவராக முன் வந்து வெளிநாட்டின் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் இந்திய குடியுரிமை தானாகவே முடக்கப்படுகிறது. இதில் வந்து ஒருவர் வெளிநாட்டோட குடியுரிமையை பெறும் பட்சத்தில் இந்திய குடியுரிமை அவரால் கைவிடப்படுகிறது. இந்த இதில் வந்து இந்திய குடிமகன் அவரே முன் வந்து நான் வெளிநாட்டு குடியுரிமை வாங்க போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் இந்திய குடியுரிமை அப்படியே ஆட்டோமேட்டிக்காகவே முடக்கப்படுகிறது. அடுத்து 3வது வந்து குடியுரிமை மறுத்தல். கட்டாயமாக முடிவுக்கு வருதல் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது மோசடி, தவறான பிரதிநிதித்துவம், இல்லாட்டினா அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுதல். இது மூலமாக இந்திய குடியுரிமை பெறும் ஒருவரோட குடியுரிமை இந்திய அரசு ஒரு ஆணை மூலம் இழக்க செய்கிறது. அதாவது மோசடி, தவறான பிரதிநிதித்துவம், இல்லாட்டி அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுதல். இது மூலமாலாம் இந்திய குடியுரிமையை பெறும் ஒருவரோட குடியுரிமை இந்திய அரசு ஒரு ஆணை மூலம் இழக்க செய்யுது. அடுத்து நாட்டுரிமை மற்றும் குடியுரிமை அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க. அதாவது நாட்டுரிமை அப்படின்றது என்னென்னா, பூர்வீகம், பிறப்பு, இனம் இதோட அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினை இயல்பாக பெறும் நிலை தான் நாட்டுரிமை. அதாவது நாட்டுரிமைனா என்னென்னா, பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் இதோட அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினை இயல்பாக பெறும் நிலை வந்து நாட்டுரிமை. அதே இது வந்து குடியுரிமை அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டோட அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது. அதாவது நம்மளோட ஒரு நாட்டோட சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு அந்த நாட்டோட அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுறது தான் குடியுரிமை. அதாவது நாட்டு உரிமையை நம்ம எப்பயுமே வந்து ஒருவர் வந்து நம்ம நாட்டுரிமையை மாற்ற முடியாது, ஆனால் குடியுரிமையை மாற்ற முடியும். இப்போ ஒற்றை குடியுரிமை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஒற்றை குடியுரிமையை வழங்கியது. இதுதான் இந்திய குடியுரிமை. ஆனால் அமெரிக்காவில், யுஎஸ்ஏல மற்றும் சுவிட்சர்லாந்து இங்கெல்லாம் கூட்டாட்சி அமைப்பு கொண்டுள்ள நாடுகளில் இரட்டை குடியுரிமை. அது என்னென்னா, தேசிய குடியுரிமை, மாநில குடியுரிமைன்னு சொல்லிட்டு 2 குடியுரிமையை வழங்கப்படுகிறது. அடுத்து வந்து இந்தியாவில்
இந்திய குடிமக்கள் எல்லாருமே இந்தியாவில் எங்கு பிறந்திருந்தாலும் வசிச்சிருந்தாலும் மாநில வேறுபாடின்றி குடியுரிமைக்கான அனைத்து அரசியல் மற்றும் குடிமையியல் உரிமைகளை அனுபவிக்கிறாங்க. அதாவது இந்திய குடிமக்கள் எல்லாருமே இந்தியாவில் எங்கு பிறந்திருந்தாலும் வசித்தாலோ மாநில வேறுபாடின்றி குடியுரிமைக்கான எல்லா அரசியல் மற்றும் குடிமையியல் உரிமைகளை அனுபவிக்கிறாங்க. அடுத்து முன்னுரிமை விதிப்படி குடியரசுத் தலைவர் நாட்டோட முதல் குடிமகன் ஆவார். அடுத்து இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர். இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர், அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர். என்ஆர்ஐன்றது வெளிநாடு வாழ் இந்தியர், நான் ரெசிஸ்டன்ட் இந்தியர். அதாவது நம்ம இந்திய கடவுச்சீட்டினை பாஸ்போர்ட்டை பெற்று நம்ம இந்தியாவோட பாஸ்போர்ட் நம்ம வச்சுட்டு வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமக்கள் வெளிநாடு வாழ் இந்தியர், என்ஆர்ஐ. அடுத்து இந்திய பூர்வீக குடியினர், பிஐஓ, பர்சன் ஆன் இந்தியன் ஆர்ஜின் அப்படின்னா என்னென்னா இந்திய குடியுரிமை உடைய மூதாதையர்களை கொண்ட வெளிநாட்டில் குடியுரிமை பெற்றிருக்கும் ஒருவர் இந்திய பூர்வீக குடியினர். அதாவது நம்மளோட மூதாதையர்கள் யாரோ ஒருத்தவங்க இந்திய குடியுரிமை வச்சுருப்பாங்க, ஆனால் இவங்க வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கிக்கிடுவாங்க. இதை இவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா இந்திய பூர்வீக குடியினர், பிஐஓ. 2015 ஜனவரி 9 முதல் பிஐஓ முறை இந்திய அரசால் திரும்பப்பட்டு ஓசிஐ முறையோட இணைக்கப்பட்டிருக்கு. 2015 ஜனவரி 9 முதல் பிஐஓ அப்படின்ற முறை இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு ஓசிஐ முறையோட இணைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பூட்டான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம் நீங்களாக அவங்கள தான் நம்ம அவங்கள தவிர்த்து மற்றவங்கள இந்திய பூர்வீக குடியினர் சொல்லுவோம். அதுக்கடுத்து வெளிநாட்டு குடியுரிமையை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வச்சிருக்கிறவங்க, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர். அதாவது வெளிநாட்டு குடியுரிமையை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வச்சிருக்கவங்க, இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன். பாகிஸ்தான், பங்களாதேஷ் நீங்களாக, அதாவது அவங்ககிட்ட இந்தியா பூர்வீகமாக இருக்கும் ஆனால் வெளிநாட்டு குடிமகன். காலவரையின்றி நம்ம இந்தியாவில் வசிக்கிறதுக்கும் பணி செய்கிறதுக்கும் ஓசிஐ அட்டை பெறுகிறார். இவங்களுக்கு இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை கிடையாது. ஓசிஐ அட்டை வச்சுருப்பாங்க, இந்தியாவை பூர்வீகமாக வச்சுருப்பாங்க, வெளிநாட்டு குடிமகன். ஆனால் எப்போனாலும் இந்தியாவில் எவ்வளோ வருஷனாலும் இந்தியாவில் வசிச்சுக்கிறலாம், பணி செஞ்சுக்கலாம். அவங்ககிட்ட ஒரு கார்டு இருக்கும், ஓசிஐ கார்டுன்றது ஒன்று இருக்கும், அது வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை கிடையாது. அடுத்து இந்திய குடிமக்களோட உரிமைகளும் கடமைகளும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் கீழ்கண்ட உரிமைகளை நமக்கு வழங்கியது. என்னன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அடிப்படை உரிமை, அடுத்து மக்களவை தேர்தலுக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை. எதுக்கு? லோக்சபாக்கும் நம்ம மாநில மற்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் வாக்களிக்கும் உரிமை. அதே மாதிரி இந்திய அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் உரிமை, இந்திய அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் உரிமை, இந்திய பாராளுமன்றம் அதாவது பார்லிமெண்ட்லேயும் மாநில சட்டமன்றங்களில் உறுப்பினர் ஆவதற்கான உரிமை. அடுத்து இந்திய அரசியலமைப்பு 42வது சட்ட திருத்தத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, நேர்மையாக வரி செலுத்துதல், மற்றவர்களோட கருத்துக்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் உரிமைகளுக்கும் மதிப்பளிக்கிறது, நாட்டோட பாதுகாப்பிற்காக செயலாற்றுதல், சட்டங்களை மதித்தல், கீழ்ப்படிதல், இதெல்லாம் தான் நம்ம அடிப்படை கடமைகளாக வரையறுக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஒரு நாட்டு குடிமக்கள் அல்லாதவர்கள் 2 வகையினராக, அதாவது ஒரு நாட்டோட குடிமக்கள் அல்லாதவர்களை நம்ம 2 வகையாக அழைக்கின்றோம். ஃபஸ்ட்டு அந்நியர், 2வது குடியேறியவர். அந்நியர்னா ஏலியன். ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லாத எல்லாருமே அந்நியர். ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லாத அனைவரும் அந்நியர்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு மாணவர்கள். குடியேறியவர் இமிக்ரண்ட் அப்படின்றது என்னென்னா, ஒரு நாட்டில் எவ்வித தடையுமின்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணிபுரிவதற்கும் உரிமை பெறும் அந்நியர் தான் குடியேறியவன் சொல்கிறோம். அடுத்து நற்குடிமகனோட பண்புகள். அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடத்தல், சட்டத்துக்கு கீழ்ப்படிதல், சமுதாயத்துக்கு தன் பங்களிப்பை ஆற்றுதல் மற்றும் குடிமைப்பணியை செயலாற்றுதல், நற்பண்புகளையும் நீதியையும் நிலைநாட்டுதல், வேற்றுமைகளை மறந்து நடத்தல். அதாவது நற்குடிமகனோட பண்புகள் என்னன்னு பார்த்தோம்னா, அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்கிறது, சட்டத்துக்கு கீழ்ப்படிதல், சமுதாயத்திற்கு தன் பங்களிப்பை ஆற்றுதல் மற்றும் குடிமைப்பணியை செயலாற்றுதல், நற்பண்புகளையும் நீதியையும் நிலைநாட்டுதல், வேற்றுமைகளை மறந்து நடத்தல். அடுத்து உலகளாவிய குடியுரிமை. ஒரு குறிப்பிட்ட நாட்டோட குடிமகன் என்பதை விட உலகளாவிய சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் அங்கம் என்பதே உலகளாவிய குடியுரிமை ஆகும். உலக மக்கள் எல்லாத்துக்குமே உரிமைகளும் குடிமை பொறுப்புகளும் இயற்கையாகவே இருக்குது. புதிய சமுதாயத்தை உருவாக்குவதில் இன்றைய இளைஞர்களோட ஈடுபாட்டையும் பங்களிப்பையும் பெறுவதே உலகளாவிய குடியுரிமையோட அடிப்படை.
அடுத்து வந்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், பிரவாசி பாரதிய தினம். இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தினம் இந்தியாவோட வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களோட பங்களிப்பினை பெறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. இது மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வருகை புரிந்த தினமான ஜனவரி 9ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. அதாவது வெளிநாடு வாழ் இந்திய தினம் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா பிரவாசிய பாரதிய தினம். அதாவது இந்திய அரசோட வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் 2 years once பிரவாசிய பாரதிய தினம் கொண்டாடப்படுகிறது. இது இந்தியாவோட வளர்ச்சிக்காக வெளிநாட்டு வசிக்கும் இந்தியர்களோட பங்களிப்பினை பெரும் வகையில் கொண்டாடப்படுகிறது. மகாத்மா காந்தி எப்போ தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வருகை புரிந்தார்னு பார்த்தோம்னா ஜனவரி 9. அந்த நாள் தான் நம்ம பிரவாசி பாரதிய தினம் அல்லது வெளிநாடு வாழ் இந்திய தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம்.